எல்லா அப்பா அம்மாவும் சரியா வளர்க்கல. ஒரு பெற்றோர்கள் வந்து நல்லது சொல்லுவாங்களா கெட்டது சொல்லுவாங்களா? சார் கொள்கையை சொல்லுவாங்களா நல்லது சொல்லுவாங்க சார். ஆனா எந்த வீட்லயுமே அரசியல் பேசு, அரசியல் கத்துக்கோ, அரசியல் எந்த ஊர்ல சார் சொல்றாங்க? ஒவ்வொரு வீட்லயும் கதவு தட்டி பார்க்க போறது இல்ல சார். அதனாலதான் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுதான் கதவு தட்டினா அப்ப உண்மை வரும். இதான் இப்போ இவங்க 2 பேரும் உட்கார்றதால நீங்களே உங்க கட்சி பத்தி சிறப்பா பேசிதான் நினைக்கிறேன். அவங்களும் அவங்க கருத்தை வைக்கணும். அவங்க சொல்லணும்ல, அவங்க அதுக்கு தானே வந்திருக்காங்க. சொல்லுங்கண்ணே. சொல்றேன். சொல்லுங்க, உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு உங்க நிலைப்பாடு என்ன? கூட்டணி ஆட்சியா, தனி பெரும்பான்மை ஆட்சியா அமைக்க போறீங்களா? கூட்டணி எதன் அடிப்படையில் வைக்க போறீங்க நீங்க? இது எனக்கு தெரியாது சார். எங்க தலைவர் தான் சார் முடிவு எடுப்பாரு. பாத்துங்க, அவரு தலைமையை இப்ப இப்படிதான் தெரியும். அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லுவாங்கன்ற தலைவரை இவருக்கு சொல்லியே. யார் கூட கூட்டு வைக்க போறோம், எதை அடிப்படையில் வைக்க போறோம், சீட்டின் அடிப்படையிலையா, கொள்கை அடிப்படையிலயா, எதை வச்சு நம்ம கூட்டணி ஒரு தொண்டருக்கே தெரியலையே. தலைவர் யார் சார்? பாருங்க, தலைவத்துல அவமானப்படுத்த கூடாது. நீங்க தலைவர் அது வந்து அவமானப்படுத்த கூடாது சார். யார் வேணா அவங்க தலைமையா இருக்கட்டும் சார். நீங்க உங்களுக்கு ஆவலன்றதுக்காக அவர் தலைவர் எல்லாம் கேள்வி அவர் திருப்பி கேட்டா தாங்குவீங்களா? அது தவறான ஒரு சார். அது உண்மையில மிகப்பெரிய தவறு.